குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம். நம்ம என்னென்னா இந்திய அரசியல் அமைப்பில் வந்து நம்ம ஒரு 10 கொஷின் பார்க்க போகிறோம். அந்த 10 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய நாடாளுமன்றத்தை வந்து பார்த்திங்கன்னா 2 பகுதியாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று மக்களவை, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவை. இந்த மக்களவை மாநிலம் யாருக்கு அதிக பலம் வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பலம் இருக்கும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு சட்டம் இயற்றதாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எந்த அவையில் வந்து அறிமுகம் பண்ணுவாங்கன்னா மக்களவையில் மட்டும்தான் வந்து என்ன செய்வாங்க, அறிமுகம் பண்ணுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சட்டத்துக்கும் வந்து சட்ட திருத்தத்து, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான சட்டம் கொண்டு வருது, இது எல்லாம் வந்து யார் அதிகாரம் மிக்கவர்னா இந்த மாநிலங்களவை தான். மாநிலங்களவையில் மக்களவை, ஓகேங்களா. மக்களவைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரம் உண்டு, ஓகேங்களா. மாநிலங்களவைக்கு அதிகாரம் இருக்கும், இருந்தாலும் அதை கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மக்களவைக்கு தான் வந்து அதிகமான அதிகாரம் இருக்குது, சரிங்களா. அப்போ 2 பகுதி கொண்டது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவை, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மக்களவை. இது வந்து இந்த நாடாளுமன்ற முறை வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து நம்ம எடுத்துருப்போம்னா பிரிட்டிஷ் நாட்டிலேருந்து இந்த நாடாளுமன்ற முறையை வந்து நம்ம பின்பற்றோம். அதே மாதிரி இந்த 2 அவை முறை வந்து அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா 2 அவை முறை வந்து நம்ம அங்கேருந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம், எடுத்துருக்கோம். இதில் அமெரிக்கா நாட்டு அரசியலமைப்புலேருந்து பார்த்திங்கன்னா 2 அவை முறை. ஒன்று நாடாளுமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவை, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மக்களவை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் 28 மாநிலம், இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 28 மாநிலங்கள் உள்ளது. இது ஒரு முக்கியமான கொஷின், ஓகேங்களா. ஒன்று மாநிலங்களவை, இன்னொன்று மக்களவை. இது 2மே வந்து பார்த்திங்கன்னா இந்திய நாடாளுமன்றத்தை சொல்லணும். இந்திய நாடாளுமன்ற அமைப்பு முறை எதுலேருந்து நம்ம எடுத்துருக்கோம்னா பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்துலேருந்து நம்ம அவங்களுடைய சட்ட அமைப்புலேருந்து நம்ம எடுத்திருக்கோம். அதே மாதிரி 2 அவை முறை வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க அரசியலமைப்பு சட்டத்தில் நம்ம ஃபாலோ பண்ணுறோம், சரிங்களா. இப்போ மாநிலங்களவையோட உறுப்பினர் எண்ணிக்கை வந்து எத்தனை பேர்னு வந்து பார்த்திங்கன்னா 250 உறுப்பினர்களை கொண்டது தான் வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை. அதே வந்து மக்களவைக்கு வந்து பார்த்திங்கன்னா 552. தற்போது வந்து 545 தான், ஓகேங்களா. தற்போது வந்து 545 மக்களவை உறுப்பினர் எண்ணிக்கை. ஸோ இது வந்து மறந்துடாதீங்க, முக்கியமானது. எண்ணிக்கை வந்து கேட்பாங்க. மக்களவைக்கு எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 552க்கு மிகாமல் இருக்க வேண்டும். அதே மாதிரி டோட்டலாக எவ்வளோன்னு வந்து பார்த்திங்கன்னா 545. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஆங்கிலோ இந்தியன் இருப்பாங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் எல்லாமே இருப்பாங்க. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இது மாநிலங்களவையிலும் எத்தனை பேர்னா வந்து பார்த்திங்கன்னா 238, 12 பேர் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் நியமிக்கப்படுவாங்க. இதில் மாநிலங்களவையினுடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கை, மாநில உறுப்பினர்கள் எண்ணிக்கை 250. அதில் 12 பேர் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுறாங்க. இந்த கலை, அறிவியல் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டவங்களை வந்து பார்த்திங்கன்னா 12 பேர் வந்து பார்த்திங்கன்னா இதில் நியமனம் பண்ணுறாங்கன்னா மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவரால் வந்து நியமிக்கப்படுகிறாங்க. மக்களவையில் வந்து 552, இப்போ 545 மெம்பர்ஸ், இது மக்களுடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கை. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாடாளுமன்றம் வந்து செயல்படுது. அதே மாதிரி 3 கூட்டத்தொடர் வந்து கூட்டணும். அதுக்கு எத்தனை 3 கூட்டத்தொடரை வந்து கூட்டணும் நாம் இந்திய நாடாளுமன்றம், சரியா. இந்த மாதிரி வீடியோவை நீங்கள் பார்க்கணும்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வெரி யூஸ்ஃபுல்லான வீடியோ, மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். see the next video.